மக்களே, நாம் இந்த வீடியோவில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவர் இருந்து 9 நாட்கள் ஆகியும் அவர் உடல் வாங்கப்படாத நிலையில் இன்று தான் அவரோட உடல் வாங்கி இறுதி சடங்கு செய்யப்பட்டது. இதில் அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு அஞ்சலி செய்யப்பட்டு சொந்த ஊரிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. 9 நாட்கள் கழித்து உடல் வாங்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குற்றவாளியை கைது செஞ்சது தாங்க. அந்த குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் சாயக்குடியை சார்ந்த தர்ம முனீஸ்வரனுங்க. அவனோட வயது பார்த்தீங்கன்னா 30. சரி, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, 10ஆம் தேதி அந்த மாணவி இயற்கை உபாதிக்கு அளிக்கிறதுக்காக அவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு காட்டுக்கு போயிருக்காங்க. அந்த காடு பார்த்தீங்கன்னா நல்ல கருவேல மரம் நிறைந்த ஒரு அடர்ந்த கருவேல மரம் நிறைந்த ஒரு காடு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இயற்கை உபாதிக்காக அந்த காட்டுக்கு தான் போவாங்க. அந்த காட்டுக்கு தான் அந்த மாணவியும் போயிருக்காங்க. போய் ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு திரும்பவே இல்லை. அவங்க வீட்டில் அவங்க பெற்றோர்கள் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. நேரம் ஆகிட்டே இருக்குது, ஆனால் மாணவி வரவே இல்லை. உடனே அவங்க அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்த போலீஸார் அந்த ஊர் மக்களிடம் எல்லார்ட்டையுமே விசாரணை செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த 2 நாளில் யாரெல்லாம் உள்ளூர் வந்திருக்காங்க, உள்ளூர்லேருந்து யாரெல்லாம் வெளியூர் போயிருக்காங்க, இந்த மாதிரிலாம் விசாரணை பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபோன் கால் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு அந்த ஹிஸ்ட்ரியில் யாரெல்லாம் பேசியிருக்காங்கங்கிற மாதிரியும் விசாரணை பண்ணியிருக்காங்க. சந்தேகப்பட்ட 5 பேரிடம் டிஎன்ஏ டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு விண்டு மில், அதில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்துருக்குது. அந்த கேமராவை பார்த்திங்கன்னா அதை செக் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நபர் வண்டியில் போகிறது தெரிஞ்சிருக்கு. அந்த கேமரா நார்மல் கேமரா மாதிரி இல்லாமல் அது நல்லா ஹை குவாலிட்டியான கேமரா. அதாவது தூரத்தில் இருக்கிறத கூட ஜூம் பண்ணி பார்த்தா கிளியராக காமிக்கும். அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த ஊர் மக்கள்கிட்ட கொடுத்து காமிச்சிருக்காங்க. தெரியுதாங்கிற மாதிரி அவங்க விசாரிச்சிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் பார்த்தவங்க யாருமே அவங்க உள்ளூர் இல்லை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க போலீஸாருக்கு பார்த்திங்கன்னா அந்த சிசிடிவியில் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட நம்பரை பார்த்து சந்தேகம் வருது. அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2 நாள் முன்னாடி பார்த்திப்பங்கிற ஊரில் ஒருத்தரோட வண்டி காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி தான் இதுன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் முனீஸ்வரனோட செல்ஃபோன் சிக்னலை வச்சு அவன் எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது ராமநாதபுரம் சாயக்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன். இவன் மேலே பார்த்திங்கன்னா நிறைய 3 கொலை வழக்கு, 3 ரேப்பு, பல திருட்டு என நிறைய வழக்கு பதிவு செய்யப்படுறது. ஏற்கனவே ஒரு வயதான மூதாட்டியை ரேப் பண்ணி அந்த வழக்கும் போயிட்டுருக்கு. இவன் ஆயுள் தண்டனையிலேருந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு தான் வெளியே வந்திருக்கான். இந்த முன்ஜாமீனுக்காக தினமுமே அவன் சைன் போட ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். அந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் இருந்து தூத்துக்குடி விளாத்திக்குளம் பக்கத்தில் உள்ள எட்டயபுரத்திற்கு தான் போயிட்டு வருவான். அப்படி போயிட்டு வரும்போது தான் அந்த காட்டுக்குள்ளே, அதாவது விளாத்திக்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காடு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த காட்டில் அந்த ஊர் பெண்கள் அந்த பக்கம் ஒதுங்குறத அவன் பார்த்துருக்கான். அந்த மாதிரி ஒதுங்கும் போது தான் இதை ரொம்ப நாளாகவே அவன் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் அந்த பொண்ணு, அதாவது 12ஆவது படிக்கிற அந்த மாணவி அங்கே வர்றதை பார்த்துருக்கான். அந்த நேரம் பார்த்து அவன் வாயை நல்லா டைட்டாக அடைச்சி காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு கத்த ட்ரை பண்ணும்போது தான் ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்து நெத்தியிலேயே அடிச்சிருக்கான். அப்படி அடிக்கும் போது அந்த பொண்ணு மயங்கியிருக்கா. இவன் பலாத்காரம் பண்ணியிருக்கான். பலாத்காரம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் கஞ்சா போதையில் இருந்திருக்காங்க. அதனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை நம்ம விட்டோம்னா எப்படியாவது நம்மளை காட்டி கொடுத்துருவான்னு கொலையும் செஞ்சுட்டான். கொலை செஞ்சுட்டு மறுபடியும் அந்த இறந்த உடலை பலாத்காரம் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து அந்த சடலத்தை விட்டுட்டு அவன் ஓடிட்டான். பல விசாரணைக்கு அப்புறம் போலீஸார் அவனை படித்து விசாரிக்கும் போது அவன் சொல்லியிருக்கான், நான் அந்த வழியாக போய் வந்திருக்கேன், ஆனால் அந்த பொண்ணு நான் ஒன்றும் செய்யலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த பொண்ணோட நகத்தில் ஒரு தசை கிடச்சிதுன்னு எடுத்தாங்க இல்லையா, அந்த தசை ஏற்கனவே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த 5 பேர்த்தோட ஒத்து போகலைங்க. ஆனால் இவனை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது அந்த பொண்ணோட நகத்தில் இருந்த தசையும் இவன் டிஎன்ஏ டெஸ்ட்டோட ஒத்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனாவே போலீஸ்கிட்ட எல்லா விளக்கத்தையும், என்னென்ன நடந்தது, என்னெல்லாம் செஞ்சோம் எல்லாமே அவனாவே சொல்லியிருக்கான். இதை பற்றி மேலும் இதன் பின்னணி என்ன என்று தீவிர விசாரணை நடத்தி வராங்க போலீஸார். ஓகே மக்களே, இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.